ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமேன். இந்த நாளிலும் அவர் உங்களை பார்த்து மீண்டும் சொல்கிறார், எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த புதிய வருடத்துல நான் ஏற்ற நேரத்துல ஏற்ற விதத்துல உங்களுக்கு அதை செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய கிருபை உங்கள் மீதும் என் மீதும் எப்பொழுதும் இருக்கின்றது. அதை நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்துல ஜீவிப்பது அவருடைய சுத்த கிருபைதான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று என் வேதம் சொல்கிறது. ஆம், அவர் உயர்ந்தவராய் இருந்தும் உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவர் இன்னும் உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்னும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். பிதாவினுடைய வலது பார்சத்துல நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் வேண்டுதல் செய்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கின்றார். ஆம், கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற போதெல்லாம் அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கின்றார். நமக்காக வழக்காடு நம்மை மீட்கிறவர் அவர் இன்னும் ஜீவிக்கிற தேவனா இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் கலங்க வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்கிறது. நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.